Music, ready? Chum chum na 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 chum chum na 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 chum na 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 chum chum na 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 chum na 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 chum chum. காரிருள் நேரத்தில கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. காரிருள் நேரத்தில கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. அன்பிற்குரியவர்களே, திருச்சி அருங்கொடை இல்லத்தில் வருகிற 24/12/2023 ஞாயிற்றுக்கிழமை இரவு கிறிஸ்து பிறப்பு விழா வழிபாட்டு கொண்டாட்டங்களில் பங்கு பெற உங்களை அன்போடு அழைக்கிறோம். இரவு 10 மணிக்கு திருச்சப மாலை, 10:30 மணிக்கு இறை புகழ்ச்சி, 11:30 மணிக்கு கிறிஸ்து பிறப்பு விழா நள்ளிரவு திருப்பலி. இந்நிகழ்வுகள் அனைத்தும் KC திருச்சி மற்றும் அருங்கொடை இல்லம் யூடியூப் சேனலில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம். உமக்கு கோடான கொடி என்று செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக நன்றி. உமது பிறப்பிற்காக எங்களையே ஆயத்தமாக்கும் விதமாக இந்த நற்கருணை ஆராதனையில் உம்மோடு நாங்கள் இணைய, உம்மோடு நாங்கள் கலந்து உம்மை அனுபவிக்க இந்த அருமையான நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும் அப்பா. அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்தமான தேவனே, உம்மை போல் நாங்கள் பரிசுத்தமாய் வாழ இதோ எங்களுடைய அழுக்கு படிந்த பாவக்கரைகள் படிந்த எங்கள் இதயத்திலே நீர் பிறக்கப் போகின்றீர் என்பதை உணர்ந்து எங்கள் இதய காயங்களையும் எங்கள் இதயத்தில் படிந்திருக்கின்ற அத்தனை பாவக்கரைகளையும் பரிசுத்தமாக்கக்கூடிய ஆண்டவராக திவ்ய நற்கருணை ஆண்டவரே நீரே பிரசன்னமாய் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து எங்கள் இதயத்தில் எழுந்தெளிவிருக்கிற ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். விண்ணகத்திலே சம்மனசுகள் தூயவர் 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 என்று உம்மை ஆராதிப்பதை போல ஆண்டவரே நாங்கள் உம்மை மிகுந்த ஆர்வத்தோடும் மிகுந்த மகிழ்ச்சியோடும் நன்றி கலந்த உள்ளத்தோடும் ஆராதிக்கிறோம் தேவனே, இயேசுவே, ஆமென். என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை
என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீ எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீ எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் தீமையும் கொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன்,
ஆராதிப்பே என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து அதிகாரம் 3 இறை திருவசனங்கள் 1 முதல் 6 முடிய உள்ள இறை திருவசனங்களை பக்தியுடன் கேட்போம். பரிசேயர் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் நிக்கதேம். அவர் யூத தலைவர்களுள் ஒருவர். அவர் ஓர் இரவில் இயேசுவிடம் வந்து, ரபி, நீ கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம். கடவுள் தம்மோடு இருந்தாலன்றி நீ செய்யும் இவ்வரும் அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது என்றார். இயேசு அவரை பார்த்து, மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறை ஆட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என்றார். நிக்கதேம் அவரை நோக்கி, வயதான பின் ஒருவர் எப்படி பிறக்க முடியும்? அவர் மீண்டும் தாயின் வயிற்றில் புகுந்து பிறக்க முடியுமா என்று கேட்டார். இயேசு அவரை பார்த்து, ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தாலன்றி இறை ஆட்சிக்கு உட்பட இயலாது என்று மிக உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன். மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர். தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பை உடையவர். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தில் 4 வாரங்களை கொண்ட இந்த அருமையான ஆசீர்வாதம் மிக்க காலத்தில் நாம் மிக முக்கியமான 3 நாட்களை கடந்து செல்ல இருக்கின்றோம். இந்த வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாட்களும் நமக்கு முக்கியமான நாட்களாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது இதயத்தில் பிறந்தால் நாம் மறுபடியும் பிறக்க முடியும் என்பது ஆணித்தரமான விசுவாசம் மிக்க ஒரு கோட்பாடாக இருக்கிறது. இயேசு, அந்த குழந்தை இயேசு நமது இதயத்தில் பிறக்க வேண்டும், நாம் புது படைப்பாக மாற வேண்டும் என்றால், அன்பு நெஞ்சங்களே, இந்த கிறிஸ்து பிறப்பு விழா ஒரு அர்த்தமுள்ள வகையில் நமக்கு அமைய வேண்டும் என்றால், நான் இந்த மறையுரையில் சொல்கின்ற 4 தூண்களை நீங்கள் சரிபார்க்க வேண்டும். 4 தூண்கள் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, அன்பு மக்களே, இந்த கிறிஸ்மஸ் பெருவிழா என்பது நம்பிக்கையின் பெருவிழாக இருக்கிறது. அருமையான ஒரு பாடலை நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம்.
விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே. கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே. கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே. ஆம் அன்புமிக்க நம்பிக்கையாளர்களே, கூட்டு ஒருங்கிக்கு திரு அவையிலே திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற குருக்கள், அருட்கண்ணீர்கள் அல்லாத மக்களாகிய உங்களை நம்பிக்கையாளர்கள் என்று தாயாம் திருச்சபை அழைக்க விரும்புகின்றது. ஏனென்றால் அது போப்பாண்டவராக இருந்தாலும், ஆயராக இருந்தாலும், குருக்களாக இருந்தாலும், அருட்கண்ணீர்களாக இருந்தாலும் அனைவருமே நம்பிக்கையாளர்கள். அன்பு நெஞ்சங்களே, இந்த நம்பிக்கை என்பது, விசுவாசம் என்பது ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய கொடை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் எபிரியருக்கு எழுதிய திருமுகத்திலே 12வது அதிகாரம் 2வது வசனத்திலே பார்க்கிறோம், நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வையுங்கள். நமது நம்பிக்கையை தொடங்கி வைப்பவர் இந்த ஆண்டவர். நமது நம்பிக்கையில் நம்மை வழிநடத்துபவர் இந்த ஆண்டவர். நமது நம்பிக்கையில் நிறைவு பெறச் செய்பவர் இந்த ஆண்டவர். அன்பு நெஞ்சங்களே, திருப்பாடலிலே 37வது அதிகாரத்திலே 5வது வசனத்திலே பார்க்கிறோம், உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பி இரு, அவரே உன் சார்பாய் செயலாற்றுவார். ஆண்டவரையே நம்பி இருந்தால் ஆண்டவர் நம் சார்பாக செயலாற்றுவார். எனவேதான் எபிரியருக்கு எழுதிய திருமுகத்திலே 11வது அதிகாரத்திலே 5வது வசனத்திலே பார்க்கிறோம், ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது அவரது நம்பிக்கையினால் தான். அதே போல அந்த 11வது அதிகாரத்திலே 7வது வசனத்திலே பார்க்கிறோம், நோவா ஆண்டவருடைய செய்தியை நம்பி அந்த பேழையை செய்ய அவர் முற்பட்டது நம்பிக்கையினால் தான். அதே போல 8வது வசனத்திலே பார்க்கிறோம், ஆபிரகாம் தந்தை அவர்களுக்கு தான் தங்கியிருந்த இடத்தை விட்டு, ஊரை விட்டு வேற்று இடத்திற்கு செல்லு என்று சொன்ன பொழுது அவர் எந்தவித மறுப்பும் தெரிவிக்காமல் சென்றது நம்பிக்கையினால் தான். எனவே அன்பு நெஞ்சங்களே, ஒரு ஆணின் துணை இல்லாமல் அன்னை கன்னிமரி அம்மாள் கருவுறு பெற்றாள் என்றால் அதுவும் நம்பிக்கையினால் தான். எனவே நம்பிக்கை நமக்கு நங்கூரமாக வேண்டும். 2வது தூணாக கிறிஸ்து பிறப்பு பெருவிழா என்பது பரிசுத்தத்தின் பெருவிழா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. ஒரு பாவியாக வரி தண்டுபவராக வாழ்ந்தவர் தான் சக்கேயு. ஆனால் ஆண்டவருடைய முகத்தை பார்க்க வேண்டும், அவரை காண வேண்டும் என்று சொல்லி அத்தி மரத்திலே அவர் ஏறிய பொழுது சக்கேயு இயேசுடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டார். ஆனால் இயேசு மீண்டும் அவரது முகத்தை, சக்கேயுடைய முகத்தை பார்ப்பார் என்று அவர் கனவில் கூட நினைத்ததில்லை. அன்பு நெஞ்சங்களே, இன்று நீங்களும் நானும் தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 8வது வசனத்திலே அருமையாக சொல்லப்பட்டிருப்பது போல, தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். இந்த ஆண்டவரை, நற்கருணை தேவனை நாம் அப்ப வடிவில் பார்த்தாலும் அவரை விசுவாசத்தில் நாம் உணர வேண்டும் என்றால், அன்பு நெஞ்சங்களே, நம்மிடத்தில் தூய்மை வேண்டும், பரிசுத்தம் வேண்டும். எபிரியருக்கு எழுதிய திருமுகத்திலே
12:14 பார்க்கிறோம், தூய்மை அன்றி எவராலும் கடவுளை காண இயலாது. தூய்மையான உள்ளம் கொண்டவர்கள்தான் கடவுளுடைய முகத்தை, திருமுகத்தை பார்க்க முடியும். அன்பு நெஞ்சங்களே, இந்த தூய்மையில் நிலைத்திருந்தவள் தான் அன்னை கன்னிமரியாள். எனவேதான் இந்த டிசம்பர் மாதத்தை தாயாம் திருச்சபை அமல அன்னை, அமல உற்பவ அன்னைக்கு பக்தி முயற்சியின் மாதமாக அனுசரிக்கிறது. இந்த மாதம் முழுவதும் அன்னை மரியாளுடைய பரிசுத்தத்தை தியானிக்கின்றோம். ஒரு 60 வயது நிரம்பிய அருட் சகோதரிடம் நான் உரையாடி கொண்டிருந்தேன். சிஸ்டர், எனக்கு 39-40 வயசு ஆயிடுச்சு. இந்த 40 வயசுல இருக்கிற அந்த பரிசுத்தம், இந்த 40 வருஷத்துல இருக்கிற ஆண்டவர் மேல உள்ள அந்த ஈர்ப்பு, அந்த ஆர்வம் 20 வயசுல வந்திருந்தா நான் இன்னும் நல்ல மகிழ்ச்சியா வாழ்ந்திருப்பேன் என்று சொல்லும் பொழுது அந்த சகோதரி சொன்னார்கள், ஃபாதர், எனக்கு 60 வயசு ஆகுது. இந்த 60 வயசுல எனக்கு இருந்த ஆர்வம், இந்த பரிசுத்தம் 40 வயசுல நான் வருத்தப்படுறேன். அதனால கவலைப்படாதீங்க, 40 வயசுலயாவது இந்த ஒரு ஆர்வம், இந்த ஒரு பரிசுத்தம் உங்களுக்கு கிடைத்தது என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள் என்றார். அன்புக்கு நெஞ்சங்களே, எனவே நாம் எந்த வயதில் இருந்தாலும் பரவாயில்லை, தூய்மையை நாடுகின்ற மக்களாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். 3வது தூணாக இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா என்பது பகிர்தலின் விழாவாக இருக்கிறது. அருமையான பாடல், முகமலர்ந்து கொடுப்பவரை இயேசு நேசிக்கிறார் அப்படிங்கிற பாடல். முகமலர்ந்து கொடுப்பவரை இயேசு நேசிக்கிறார், உற்சாக மனதுடனே கொடுத்திடுவோம். முகமலர்ந்து கொடுப்பவரை இயேசு நேசிக்கிறார், உற்சாக மனதுடனே கொடுத்திடுவோம். வருத்தத்தோடல்ல, கட்டாயத்தாலல்ல, வருத்தத்தோடல்ல, கட்டாயத்தாலல்ல, இருப்பதை விருப்பமுடன் கொடுத்திடுவோம். இருப்பதை விருப்பமுடன் கொடுத்திடுவோம். விதை விதைத்திடுவோம், அறுவடை செய்வோம். விதை விதைத்திடுவோம், அறுவடை செய்வோம். அன்பு நெஞ்சங்களே, ஆண்டவர் தன்னையே கொடுக்க விரும்பினார். எனவே தான் மனிதனாக பிறக்க விரும்பினார். நான் எப்பொழுதுமே சொல்லக்கூடிய ஒரு அருமையான வார்த்தை, பிறருக்கு கொடுக்க விரும்புபவர்கள் யாரையும் கெடுக்க மாட்டார்கள், பிறரை கெடுக்கின்றவர்கள் யாருக்கும் கொடுக்க மாட்டார்கள். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. ஒரு மனுஷனாக இந்த உலகத்தில் நாம் பிறந்தது எதற்காக என்றால் கொடுப்பதற்காகத்தான். இயற்கை இன்று அனைத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறது, ஆனால் அந்த இயற்கையை நாம் கெடுத்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் அழகாக சொல்கிறார்கள், இப்பொழுதெல்லாம் பெருவெள்ளம் வந்துவிட்டது. எதனால் தெரியுமா? நாம் ஒரு காலத்தில் இயற்கையை அழிக்க ஆரம்பித்தோம், இப்பொழுது இயற்கை நம்மை அழிக்க ஆரம்பிக்கிறது என்று சொல்கிறார்கள். எனவே இயற்கையை போல கொடுக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். லூக்கா நற்செய்தி 6:38 பார்க்கிறோம், கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், எந்த அளவையால் அளப்பீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். அன்பு நெஞ்சங்களே, நீதிமொழிகள் புத்தகத்திலே 19வது அதிகாரத்திலே 17வது வசனத்திலே பார்க்கிறோம், ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவன் கடவுளுக்கே கடன் தருகின்றான். இன்னைக்கு அநேக மக்கள் தங்க இடமில்லாமல், உண்ண உணவில்லாமல் தவிக்கின்றார்களே. எத்தனையோ கோடீஸ்வரர்கள் அமைதியாக பத்திரமாக சௌகரியமாக அவர்களது வீட்டு இல்லத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அநேக நல்ல உள்ளங்கள் அவர்களை தேடி சென்று உதவி செய்கின்றார்கள். எனவேதான் அன்னை தெரேசா சொல்கிறார்கள், ஜெபிக்கும் உதடுகளை விட உதவும் கரங்கள் மேலானவை. குருந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகத்திலே 9வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலே பவுலடியார் சொல்கிறார், குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்கிறார், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்கிறார். 7வது வசனத்திலே பவுலடியார் சொல்கிறார், முகமலர்ச்சியோடு கொடுப்பவரை ஆண்டவர் நேசிக்கின்றார். முகமலர்ச்சியோடு கொடுப்பவர் தான் ஆண்டவருக்கு உகந்தவர்களாக இருக்கிறார்கள். எனவே அன்பு நெஞ்சங்களே, நம்பிக்கை நங்கூரமாக வேண்டும். நாம் அனைவரும் பரிசுத்தமாக வாழ வேண்டும். 3வது பகிர்ந்து வாழ வேண்டும். 4வது தூண் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவென்றாலே மகிழ்ச்சியின் பெருவிழா. மகிழ்ச்சி உங்களுக்கு வேண்டுமா? சந்தோஷம் உங்களுக்கு வேண்டுமா? இந்த ஆண்டவரை அணுகுங்கள்.
ஏனென்றால் அன்பு நெஞ்சங்களே, சந்தோஷம் வேணுமா சமாதானம் வேணுமா என்ற ஒரு அருமையான பாடல் இருக்கிறது. சந்தோஷம் வேணுமா சமாதானம் வேணுமா, இயேசுவிடம் வாருங்களே. துன்பங்கள் நீங்கிட துயரங்கள் மாறிட இயேசுவிடம் வாருங்களே. இயேசு இயேசு இயேசுவாலே எல்லாம் கூடும், நம் இயேசு இயேசு இயேசுவாலே எல்லாம் கூடும். இயேசு இயேசு இயேசுவாலே எல்லாம் கூடும், நம் இயேசு இயேசு இயேசுவாலே எல்லாம் கூடும். சந்தோஷம். யோவான் நற்செய்தி 15:11 அருமையாக இயேசு சொல்கின்றார், என் மகிழ்ச்சியில் உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். எனவே ஆண்டவரிடம் இருக்கும் மகிழ்ச்சி தான் நமக்கு மன நிறைவை கொடுக்கும். எனவே ஆண்டவர் தான் மகிழ்ச்சியின் ஊற்றாக இருக்கிறார். எனவேதான் திருப்பாடலிலே 16வது அதிகாரத்தில் 11வது வசனத்திலே பார்க்கிறோம், வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர், உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. ஆக இந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் இருப்பது நமது மகிழ்ச்சியை நாம் இரட்டிப்பாக்கும், நமது சந்தோஷத்தை இரட்டிப்பாக்கும். எனவே அன்பு நெஞ்சங்களே, இந்த மிக முக்கியமான கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு முன்பான இந்த 3 நாட்களில் முதல் நாளான இன்று கிறிஸ்து பிறப்பு விழா நம்மை மறுபடியும் பிறக்கச் செய்ய வேண்டும் என்றால் இந்த 4 தூண்களை நாம் நினைத்து பார்ப்போம். முதலில் நமது நம்பிக்கை நங்கூரமாக வேண்டும். 2வது நாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். 3வது நாம் பிறருக்கு பகிர்ந்து கொடுத்து வாழ வேண்டும். 4வது சந்தோஷத்தின் ஊற்றா இருக்கிற, மகிழ்ச்சியின் ஊற்றா இருக்கிற ஆண்டவர் இயேசுவிடம் நம்மையே ஒப்படைத்து, நமது கவலைகளை ஒப்படைத்து அவரில் இளைப்பாறுவோம். மாண்புயரிவருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் மறைந்து முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலா, குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை
இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடும் தூயாவியாரோடும் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். வல்லவரே உம்மை ஆராதிப்பே, நல்லவரே உம்மை ஆராதிப்பே, காண்பவரே உம்மை ஆராதிப்பே, காப்பவரே உம்மை ஆராதிப்பே. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, பணிந்து குனிந்து ஆராதிப்பே. வல்லவரே உம்மை ஆராதிப்பே, நல்லவரே உம்மை ஆராதிப்பே. முன்குறித்து வைத்தோரை அழைத்தாரே, அழைத்தோரை ஏற்புடைய ஆக்கினாரே. முன்குறித்து வைத்தோரை அழைத்தாரே, அழைத்தோரை ஏற்புடைய ஆக்கினாரே. ஏற்புடையோ தம் ஆட்சியிலே பங்கு பெற செய்தாரே. ஏற்புடையோ தம் ஆட்சியிலே பங்கு பெற செய்தாரே. வருவோமே மகிழ்வோமே இன்று, பலியோடு இணைவோமே இன்று. வருவோமே மகிழ்வோமே இன்று, பலியோடு இணைவோமே இன்று. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் ஆண்டவரால் எல்லாம் கூடும் என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கின்றோம். ஆண்டவரால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. இதை ஆழமாக உணர்ந்தவள்தான் அன்னை கன்னிமரியாள். அதுபோல நாமும் நமது வாழ்க்கையில் துன்பங்கள் துயரங்கள் வந்திருந்தாலும் கண்டிப்பாக ஆண்டவர் நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறார் என்ற நம்பிக்கையை கைவிடாமல் இருக்க நாம் இந்த திருப்பலியில் வேண்டிக் கொள்வோம். இந்த திருப்பலியிலே வெகு சிறப்பாக மழை வெள்ளத்தினால் அவதியுற்று உடைமைகள் இழந்து உறவுகள் இழந்து உணவின்றி உடையின்றி தங்க இடமின்றி தவிக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்காக இந்த தியாக திருப்பலியிலே நாம் விசேஷ விதமாக வேண்டிக் கொள்வோம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்களை குற்றங்குறைகளை நினைத்து ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை கூப்பி கடவுளிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும்
வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். என் பிதாவே என்னை மன்னியும், என் பிதாவே என்னை மன்னியும், இயேசுவே என்னை இரட்சியும், இயேசுவே என்னை இரட்சியும். ஆவியானவரே என்னை பலப்படுத்தும், ஆவியானவரே என்னை பலப்படுத்தும். மன்றாடுவோமாக. இறைவா, சாவுக்கு உட்பட்ட மனிதரை கண்ணுற்று உம் ஒரே திருமகனின் வருகையால் அவர்களை மீட்க திருவுளம் கொண்ட உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். அவர் மனிதரானதை தாழ்ச்சி மிகு இறைப்பற்றுடன் அறிக்கையிடும் நாங்கள் மீட்பராகிய அவருடன் தோழமை கொள்ளவும் தகுதி பெறுவார்மாக. உம்மோடும் தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். சாமுவேலின் பிறப்புக்காக அவரது தாய் அன்னா நன்றி செலுத்துகிறார். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 24 28 வரை. அந்நாட்களில் சாமுவேல் பால் குடி மறந்ததும் அன்னா அவனை தூக்கி கொண்டு 3 காலை 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவு, 1 தோல்பை திராட்சை ரசம் ஆகியவற்றுடன் சீலோவிலிருந்து ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தார். அவன் இன்னும் சிறு பையனாகவே இருந்தான். அவர்கள் காளையை பலியிட்ட பின் பையனை ஏலியிடம் கொண்டு வந்தார்கள். பின் அவர் கூறியது, என் தலைவரே, உம்மீது ஆணை, என் தலைவரே, முன் நின்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டிருந்த பெண் நானே. இப்பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன். நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டருளினார். ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கின்றேன். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். அங்கே அவர்கள் ஆண்டவரை தொழுதார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இசை ஒன்று இசைக்கின்றே இறைவா எளிய குரல் தனிலே. இசை ஒன்று இசைக்கின்றேன் இறைவா எளிய குரல் தனிலே. என் இதய துடிப்புக்களோ என்
இசையின் குரலுக்கு தாளங்களே என் இதய துடிப்புக்களோ என் இசையின் குரலுக்கு தாளங்களே இசை ஒன்று இசைக்கின்றேன் இறைவா எளிய குரல் தனிலே. காலத்தின் குரல் தானில் தேவா உன் காலடி ஓசை கேட்கின்றது. காலத்தின் குரல் தானில் தேவா உன் காலடி ஓசை கேட்கின்றது. ஆதியும் அந்தமும் ஆகினாய் ஆதியும் அந்தமும் ஆகினாய் மழலையின் சிரிப்பில் உன்னெழில் வதனம் மலர்ந்திடும் மண்ணிலே. மழலையின் சிரிப்பில் உன்னெழில் வதனம் மலர்ந்திடும் மண்ணிலே. இசை ஒன்று இசைக்கின்றேன் இறைவா எளிய குரல் தனிலே என் இதய துடிப்புக்களோ என் இசையின் குரலுக்கு தாளங்களே இசை ஒன்று இசைக்கின்றேன் இறைவா எளிய குரல் தனிலே. Hallelujah, 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 hallelujah. மக்கள் அனைவருக்கும் அரசரே திருச்சபையின் மூளைக்கல்லே மண்ணிலிருந்து நீர் உருவாக்கிய மனிதனை மீட்க வாரும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி இயல் 1 திருவசனங்கள் 46 முதல் 56 முடிய. மரியா கூறியது, ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மகன் மனம் பேறு வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார்.
வலியோரை அரியணினின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரால் எல்லாம் கூடும். ஒரு பையன்கிட்ட கேட்டேன், தம்பி கிறிஸ்மஸ் வரப்போகுது, கிறிஸ்மஸ் இரவுக்கும் மற்ற இரவுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டேன். அப்போ அவன் சொன்னான், ஃபாதர், மற்ற இரவெல்லாம் நாங்கள் வீட்டில் தூங்குவோம், கிறிஸ்மஸ் இரவு அன்னைக்கு நாங்கள் கோயிலில் வந்து தூங்குவோம் என்று சொன்னான். ஆம் அன்புக்குரியவர்களே, ஏறக்குறைய ஒரு நீளமான பிரசங்கத்தை ஏற்கனவே நான் வைத்து விட்டேன். ஆராதனையின் போது எப்படி நாம் மறுபிறப்படைய வேண்டும் என்பதற்காக. ஆனால் ஒரு சுருக்கமான மறையுரையாக இன்றைய நற்செய்தியின் முதல் வாசகத்தையும் பின்புலமாக வைத்து நான் 3 நபர்களை பற்றி உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். இந்த 3 நபர்களிலும் ஆண்டவர் செய்த அதிசயங்களை, அற்புதங்களை நாம் பார்க்க போகிறோம். முதல் நபர் பழைய ஏற்பாட்டில் சாமுவேலை பெற்ற அற்புதமான தாய் அன்னா. எல்கானா என்ற நபருக்கு 2 மனைவிகள். முதல் ஒரு மனைவி பேர் பெனின்னா, 2வது மனைவி பேர் அன்னா. இந்த பெனினாவுக்கு குழந்தை செல்வம் இருக்கிறது. வருடம் தோறும் பங்குகளை பிரிக்கும் பொழுது அண்ணாவுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாவிட்டாலும் எல்கானா அண்ணா மீது கொண்ட பாசத்தினால் அந்த பங்கை சரிபாதியாக அண்ணாவுக்கும் பெனினாவுக்கும் கொடுக்கிறார். பெனினா ஆணவத்தோடு அகங்காரத்தோடு அண்ணாவை இகழ்ச்சிப்படுத்துகிறார். அப்படி இகழ்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்ட அண்ணா கண்ணீர் சிந்தி முழந்தாள் படையிட்டு ஆண்டவரை நோக்கி அழுது புலம்புகிறாள். ஆண்டவர் அண்ணாவை கருவுறச் செய்து இன்றைய தினம் நாம் முதல் வாசகத்திலே பார்க்கிறோம். அற்புதமான ஒரு இறைவாக்கினர் சாமுவேலை பெற்றெடுக்கக்கூடிய வல்லமை, கிருபையை, அதிசயத்தை, அற்புதத்தை ஆண்டவர் அண்ணாவுக்கு தருகின்றார். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. இப்போ முதல் நிலை, எல்கானாவுக்கு கல்யாணமாகி கொஞ்சம் வருடங்கள், எத்தனை வருடங்களும் தெரியலை, எத்தனை வருடங்களாக அண்ணா குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் என்பது நமக்கு தெளிவாக தெரியவில்லை. ஆனால் குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய அந்த உடல் வலிமையை கொண்டவர்களாக எல்கானாவும் அண்ணாவும் இருந்தார்கள். இந்த 2வது நபரை பார்க்க போகிறோம். அதுதான் எலிசபெத் அம்மாள். எலிசபெத் அம்மாள் மற்றும் அவருடைய கணவர் சக்கரியாவுக்கு வயது முதிர்ந்தாகிவிட்டது. குழந்தை பெறக்கூடிய உடல் வலிமை அற்றவர்களாக இருந்தார்கள். சமூகம் அந்த அவர்கள் வாழ்ந்த சமூகம், இன்றைய உலகம் கூட அந்த முதிர்ந்த வயதில் குழந்தை பிறக்கும் என்பதை ஒருபோதும் நம்ப மாட்டார்கள். இதுதான் 2வது நிலையாக நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய அதிசயம் பார்க்கிறோம். அண்ணாவுக்கு நிகழ்த்திய அதிசயம் கூட கொஞ்சம் நம்பலாம், ஓரளவுக்கு கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் எலிசபெத்துக்கு பாருங்கள், முதிர்ந்த வயதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, சக்கரியாவுக்கு அந்த வானதூதர் காட்சியளித்த பிறகு சொல்லப்பட்டிருக்கும், அவர் வீடு திரும்பினார். ஏனென்றால் அவர் அந்த குருவானவருக்குரிய தலைமை குருவுக்குரிய பணியை செய்துவிட்டு வீடு திரும்புகிறார். வீட்டில் சென்று தனது மனைவியோடு கூடி வாழ்கின்றார். அவர் கர்ப்பமாகின்றார், எலிசபெத் கர்ப்பமாகின்றார். எனவே இதுவும் ஓரளவுக்கு நம்ப முடியும். மனித எண்ணத்தில், மனித பார்வையில் நம்ப முடியாதாக இருந்தாலும் ஆண்டவருடைய பார்வையில் அதிசயமாக இருக்கிறது. என்னால் ஆண்டவரால் எல்லாம் கூடும். 3வது நபராக பார்க்கிறோம், அன்னை கன்னிமரியாள். அன்புக்குரியவர்களே, அதிசயத்திலும் பெரிய அதிசயங்கள் நடக்கிறது. ஏனென்றால் அண்ணாவை போல இளம் வயதில் எல்கானா என்ற கணவர் இல்லை.
அதே போல ஆண்டவருடைய கருணையை பெற்று எலிசபெத்து எப்படி சக்கரியாவை பெற்றிருந்தார், சக்கரியா என்ற கணவரோடு கூடி வாழ்ந்தவர் அப்படி கூடி வாழவும் இல்லை. ஆனால் மூன்றாவது நபராக அன்னை மரியாள் சூசையப்பரோடு மன ஒப்பந்தம் தான் செய்திருந்தாலே தவிர அவர்கள் கூடி வாழவில்லை. இங்கே பார்க்கிறோம், தூய ஆவியானவர் அன்னை மரியாள் மீது இறங்கி வந்து அவரை கருவுறச் செய்கிறார். இதுதான் அதிசயத்திலும் பெரிய அதிசயம். ஆக அந்த 3 நபர்களிலும் பார்க்கிறோம் ஒரு விதமான வளர்ச்சி, கிரடேஷன் என்று சொல்லுவாங்க, அப்படியே டெவலப்மெண்ட். அதிசயங்களில் ஒரு விதமான வளர்ச்சி. ஆக அன்னை கன்னிமரியாளிடம் ஆண்டவர் நிகழ்த்திய அந்த அதிசயம் இன்று வரை எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. நம்பிக்கையின் பேரில் தான் நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஆண்டவரால் எல்லாம் கூடும். ஆணின் துணை இல்லாமல் குழந்தை பிறக்க முடியுமா? ஆண்டவரால் பிறக்க செய்ய முடியும். இந்த அசைக்க முடியாத நம்பிக்கை நம்மிடத்தில் வேண்டும் மக்களே. இன்னைக்கு எங்களுடைய சிவகங்கை மறை மாவட்ட புதிய ஆயர் லூர்து ஆனந்தம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், இன்னும் ஒரு சில வருடங்கள் 10 வருடங்கள் கழித்து இஸ்லாமியருடைய எண்ணிக்கை அதிகரித்து விடுமாம், உலக அளவில் கிறிஸ்தவருடைய எண்ணிக்கை குறைந்து விடுமாம். இப்படி குறைவதற்கு காரணம், கிறிஸ்தவருடைய எண்ணிக்கை குறைவதற்கு காரணம் கிறிஸ்தவரிடத்தில் நம்பிக்கை குறைவதற்கு காரணம் என்று சொல்கிறார்கள் சான்றோர்கள், விவிலிய அறிஞர்கள். அதே நேரத்தில் இஸ்லாமிய எண்ணிக்கை அதிகமாக போவதற்கு என்ன காரணம்? அவர்களிடத்தில் நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது, நம்பிக்கை ஆணித்தனமாக ஆழமாக இருக்கிறது. தாங்கள் நம்பியதை விசுவசிக்கிறார்கள், விசுவசித்ததை கடைபிடிக்கிறார்கள். சாக்கு போக்கு சொல்லவில்லை. இன்று நம்மிடத்திலும் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை தளர்வு இல்லாமல் துணிவோடு நம்ப வேண்டும், ஆண்டவரை நம்ப வேண்டும். என்னுடைய தந்தை இப்பொழுது இறந்து இந்த உலகத்தில் இல்லாவிட்டாலும் அவர்கள் அழகாக நான் குருத்துவ பயிற்சி மேற்கொண்ட பொழுது என்று சொல்லுவாங்க, தம்பி இந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு ஆண்டவர் கொடுத்ததை பழுகிப்படுத்தி புதுமையாக்கி கொடுத்ததை தயவு செய்து நீங்கள் சாமியாராகி பிரசங்கம் வைக்கிறப்ப அவங்களுக்குள்ளே பகிர்ந்துக்கிட்டாங்க. அதனால தான் அந்த 5 அப்பங்கள் 2 மீன்களை கொண்டு ஒருத்தருக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததை பகிர்ந்துக்கிட்டாங்க. இது பகிர்தலின் அதிசயம் என்று சொல்லாதீங்கப்பா. ஏன் கடவுளால் முடியாதா? ஒளி தோன்றுக என்றால் ஒளி தோன்றிற்று. இந்த உலகத்தை ஒரு சொல்லால் படைத்த ஆண்டவர் அதே சொல்லால் ஏன் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு போதும் அளவுக்கு, 5000 பேர் சாப்பிடும் அளவுக்கு ஏன் அதை பழுகி பெருக்க முடியாது? கண்டிப்பாக அவரால் முடியும். எனவே அதிசயங்களை நாம் இவ்வாறு எதிர்மறையாக ஒரு மாற்று சிந்தனையாக நாம் பார்க்கக்கூடாது என்று அப்பொழுதே நான் குருத்துவ பயிற்சி இருக்கும் பொழுது எனக்கு சொன்னார்கள். எனவே அன்பு நெஞ்சங்களே, ஆண்டவரால் எல்லாம் கூடும். அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நாம் இந்த கிறிஸ்து விழாவை கொண்டாடுவோம். அண்ணாவுக்கு அதிசயத்தை நிகழ்த்திய ஆண்டவர், எலிசபெத்துக்கு நிகழ்த்திய ஆண்டவர், அன்னை மரியாளை அதிசயமாய் கருவுறச் செய்த அதே ஆண்டவர் இன்று உங்களையும் என்னையும் நிச்சயமாக பாதுகாப்பார். பெரும் வெள்ளம் வருகின்றது. ஒரு அருட்சகோதரி என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஒருவேளை உலகம் அழிய போகுதோ ஃபாதர் அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக அப்படியாக இருக்காது. இன்றைக்கி இந்த பெரு வெள்ளம் அங்கும் இங்கும் வருவதை பார்த்துட்டு மக்கள் குழப்பமாகின்றார்கள். ஒருவேளை ஆண்டவர் உலகத்தை அழிக்கப் போகிறாரா என்று சொல்லி. ஆண்டவர் அனைத்தையும் வாழ்விக்கக்கூடியவர், அழிக்கக்கூடியவர் அல்ல. இந்த நம்பிக்கை நம்மிடத்தில் வேண்டும். மெச்சிகூரியே என்கிற மாதா காட்சி அளித்து சொன்ன பொழுது அவர்கள் அழகாக சொன்னார்களாம், என் அன்பு மகனே, என் அன்பு மக்களே, கவனமாக கேளுங்கள். நான் என்னுடைய அந்த ஆண்டவருக்கு, மீட்பராம் கடவுள் இயேசுவுக்கு தாயாக இருந்த பொழுது அவர் என்ன செய்தார், எதற்கு எதை செய்கிறார் என்பது எனக்கு புலப்படவில்லை, எனக்கு புரியவும் இல்லை. எதற்காக வெற்றி செய்கிறார் என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் அவரை நம்பினேன், அவரை பின்பற்றினேன் என்ற ஒரு அருமையான செய்தியை நமக்கு அந்த மெச்சிகோரிய மாதா நமக்கு சொல்கிறார்கள். எனவே இன்று நாம் அனைவரும் அன்னை மரியாளை போல எது நடந்தாலும், என்ன இழப்புகள் வந்தாலும், என்ன தோல்விகள் வந்தாலும், என்ன விரக்திகள் வந்தாலும் ஆண்டவரை நம்புவோம். ஏனென்றால் ஏதோ ஒரு நல்ல கருத்துக்காகத்தான், நல்ல திட்டத்திற்காகத்தான் ஆண்டவர் அனைத்து இந்த நிகழ்வுகளை, இந்த இயற்கை பேரிடலை நமக்கு அனுமதித்திருக்கிறார். இதன் வழியாக ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார், நம்மை மென்மேலும் வளரச் செய்வார். ஆமென்.
அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, அன்பு பழி பீடத்திலே தியாகமாகுவேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, அன்பு பழி பீடத்திலே தியாகமாகுவேன். உன் பாதையிலே பயணமாகுவேன், உண்மைக்கான சாட்சியாய் வாழ்ந்திடுவேன். வாழ்ந்திடுவேன், நான் வாழ்ந்திடுவேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உன் அன்பு பழி பீடத்திலே தியாகமாகுவேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுமான தியாக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பொழுது ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு காணிக்கைகளுடன் வணக்கத்துக்குரிய பீடத்துக்கு நாங்கள் கூடி வருகின்றோ. அதனால் எங்களை உமது அருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் இம்மறை நிகழ்வுகளால் எங்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கிறார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படையில் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவ 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து இறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிலர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய
என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர், ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தீல் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், யாரும் இணையாத ஆன்மாக்களையும், உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்களையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவத்திற்கு ஏதுவான அழகையின் எல்லா விதமான சூழ்ச்சிகளிலிருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் பரிசுத்தமாய் மகிழ்ச்சியாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஒரு நிமிடம். பெரும் வெள்ளத்தால் அவதியுறுகின்ற அத்தனை மக்களையும் நினைத்து பார்த்து உலக அமைதிக்காக, குறிப்பாக இந்த பெரு வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரின் அமைதிக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கடவுளுடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுகிறேன், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுளம் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே,
நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று 100 தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த புனித குடிலை தத்துரூபமாக 800 ஆண்டுகளுக்கு முன்பாக அண்ணல் அசிசியார் வடிவமைத்த இந்த பெரு விழாவை நாம் இந்த வருடம் கொண்டாடுகின்றோம். ஏறத்தாழ 2223ஆம் ஆண்டு அண்ணல் அசிசியார் இந்த குடிலை தத்துரூபமாக உயிருள்ள ஆடுகளோடும் உயிருள்ள குழந்தையோடும் அதனை ஜோடித்து கொண்டாட ஆரம்பித்தார். இந்த வருடத்தோடு அது 800 ஆண்டுகளை கடந்திருக்கிறது. அதற்கு ஒரு அருமையான ஜெபத்தை இந்த உலகம் முழுவதும் இந்த குடிலுக்கு முன்பாக சொல்லி வருகின்றார்கள். உங்கள் இல்லத்திலும் இந்த குடிலுக்கு முன்பாக சொல்லக்கூடிய அந்த ஜெபத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கண்களை மூடி அந்த ஜெபத்தை மௌனமாக நீங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அன்பே உருவான இறைவா, உம் அன்பின் வெளிப்பாடாக உம் திருமகனை இந்த உலகத்தில் தந்தீரே. எளியோர் எமக்காக தம்மையே வெறுமையாக்கி மாட்டுத் தொழுவத்தில் பிறந்த பாலன் இயேசுவை நான் ஆராதிக்கின்றேன், முத்தி செய்கின்றேன். இத்தகைய தியாக அன்பின் பேருண்மையை வெளிப்படுத்த அசிசி பிரான்சிஸை நீர் தூண்டினீரே. கிரேஷியோ மலையில் 800 ஆண்டுகளுக்கு முன்பு குடில் அமைத்து இறைவனின் தாழ்ச்சியையும் தியாக அன்பையும் உடனிருப்பையும் வெளிப்படுத்த தூண்டிய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். பாலன் இயேசுவை தாங்க வரம் பெற்ற குடில் போல நாங்களும் எங்களை உள்ளங்களில் இயேசுவை தாங்க வரம் தாரும். திருக்குடிலின் 800வது நினைவில் குடில் கற்றுத்தரும் ஏழ்மை எளிமை அனைவரையும் அரவணைக்கின்ற பண்பு எங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வளர அருள் தாரும். பிரான்சிஸ் அசிசியார் காட்டிய குடிலின் ஆன்மீகத்தை நாங்கள் வாழ்வாக்க எங்களுக்கு வரம் தாரும். ஆமே. நன்றி கோரி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட உமது அருளடையாளம் எங்களை திடப்படுத்துவதாக. அதனால் வரவிருக்கும் மீட்பரை உகந்த செயல்களுடன் எதிர்கொள்ளவும் பேற்றின் பரிசுகளை பெறவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரால் எல்லாம் கூடும் என்ற நம்பிக்கையுடன் மகிழ்ச்சியாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது,
உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடந்து வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. நடந்து வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன்.